சங்கீதம் 119:2 சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் தேடினால் நீ பாக்கியவான். யூ ஆர் பிளஸ்ஸட். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இப்ப கர்த்தரை தேடுகிற போது கர்த்தர் நம்மை தேடி வருகிறவராய் இருக்கிறார். சகேயு என்கிற ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு அவன் தேடினான். எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று வகை தேடினான். ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்ததுனாலே, அவன் குள்ளனாய் இருந்ததுனாலே ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. நம்ம என்ன நினைச்சுப்போம், ஐயோ பெரிய கூட்டம் பார்க்க முடியலங்க, அதனால இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம திரும்பிடுவோம். ஆனால் இவன் எப்படியாவது எப்பாடுபட்டாயிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்தே ஆக வேண்டும் என்கிற அந்த ஒரு வைராக்கியத்தோடு அவன் ஆண்டவரை பார்ப்பதற்கு வகை தேடி போனான். ஆண்டவரை பார்க்க முடியவில்லை. அருகில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறி நின்று ஆண்டவரை பார்க்கிறான். இப்போ கர்த்தரை தேடுவதற்காக அவன் முயற்சி எடுத்து எப்படியாலும் ஆண்டவரை நான் தேடி பார்த்துவிட வேண்டும் என்று அவன் மரத்தின் மேலே ஏறி நிற்கிற போது கர்த்தர் இவனை தேடி வருகிறார். மரத்தின் அடியிலே வந்து சொல்கிறார், சகேயுவே நீ இறங்கி வா, உனது வீட்டிலே நான் இன்று தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, முழு இருதயத்தோடும் கர்த்தரை நீங்கள் தேடினால் கர்த்தர் உங்களை தேடி வருகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தவர். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். எதற்கு தேடி வந்தார்? நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவங்களிலிருந்து நம்மை ரட்சித்து நம்மோடு வாழ்வதற்காகவே ஆண்டவர் நம்மை தேடி இந்த பூலோகத்திற்கு மனுக்குமாரனாய் வந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். ஒரு அற்புதமான ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். ஒரு அதிசயமான ஆண்டவர் நம்மை தேடி வருகிறார். ஆகையினாலே ஆண்டவரை தேடுங்கள், அவர் உங்களை தேடி வருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.